ஹாய் டியூட்ஸ். இந்தியா பாகிஸ்தானாலே பிரச்சனை தாங்க. அது ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் பிரச்சனை தான். இதே நார்மல் வேர்ல்டா இருந்தாலும் பிரச்சனை தான். இப்ப இந்தியா பாகிஸ்தான் போறதுக்கு மறுத்திருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல பிப்ரவரி 19 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாகிஸ்தான்ல தாங்க ஹோஸ்ட் பண்றாங்க. பட் இந்தியா மேட்ச மட்டும் ஆல்டர்னேட்டிவா எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, துபாய்ல நடத்துறாங்க. 2 கண்ட்ரிக்குமே பொதுவான ஒரு இடம் துபாய். ஸோ அதனால அங்க நடத்துறாங்க. ஏன் இந்தியா பாகிஸ்தான் நாட்டிற்கு போகிறதுக்கு பயப்படுது. நீங்க அப்படியே பாஸ்ட் ஃபார்வர்ட் 2023 எடுத்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடந்தது. பாகிஸ்தான் டீம் இந்தியால நடந்த எல்லா மேட்சுமே இந்தியால நடந்தது. இந்தியால தாங்க அவங்க வந்தானுங்க. இந்தியால தான் அவங்க ஆடுனாங்க. ஆடி முடிச்சுட்டு அவங்க போனாங்க. பட் இந்தியா மட்டும் ஏன் பாகிஸ்தானுக்கு போல? இதுக்கு பெரிய ரீசன்லாம் இருக்குங்க. எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்தியா போறதுக்கு மறுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல இந்திய வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல, அதாவது பிசிசிஐ தரப்புல எங்க ஐசிசிக்கு அவங்க இது பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அ ப ஆலோசனை பண்ணி, பரிசீலிச்சு, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிசிபி கிட்ட கேட்டிருக்காங்க. இந்திய அணி வரல. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணி கண்டிப்பா நான் இங்க வரணும். நாங்க 2023ல வேர்ல்டு கப் நடத்துறப்ப நாங்க போனோமா இல்லையா? அப்ப ஏன் அவங்க இந்தியா எங்க நாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிசிபியும் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அவங்க எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா துபாய்ல மட்டும் தாங்க மேட்ச் நடக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கு வராது. பாகிஸ்தான்ல நடக்க வேண்டிய மேட்ச் எல்லாமே துபாய்க்கு நாங்க மாத்துறோம். இந்தியா மேட்ச் மட்டும் மத்த எல்லா கண்ட்ரி நடக்கிற மேட்ச் எல்லாமே பாகிஸ்தான்ல தாங்க நடக்கும். பட் எஸ்பெஷலி இந்தியா ஆடுற அந்த 4 மேட்ச் 3 மேட்ச் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா, துபாயில தான் நடக்கும். ஒருவேளை இந்தியா செமிஃபைனல், ஃபைனல் போயிடுச்சுன்னா எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுவும் துபாயில தாங்க நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, துபாயில தாங்க நடக்குது. 23 பிப்ரவரி. ஸோ அந்த மேட்சுக்கு தாங்க இந்த உலகமே காத்திருக்குது. இன்க்ளூடிங் நீங்களும் கிரிக்கெட் ரசிகரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் இத நீங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பட் 2023 வேர்ல்டு கப்ல இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போ பாகிஸ்தான் வந்தாங்கல்ல, அதுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு தாங்க இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் நாங்க வரலன்னு தான் ஃபர்ஸ்ட் விடாப்பிடியா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஐசிசி பிசிபி கிட்ட பேசி, கஷ்டப்பட்டு பேசி ஒரு வழியா பாகிஸ்தான் டீம 2023 வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு வரவழைச்சாங்களே தவிர, பாகிஸ்தான் ஸ்டார்ட்டிங்ல நாங்க வரல. ஸோ நாங்க இந்தியாவுக்கு விளையாட மாட்டோம். ஏன்னா இந்தியா எங்க நாட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நாங்க மட்டும் அங்க நாங்க ஐசிசி நடத்துற இது மேட்சஸ் மட்டும் நாங்க விளையாடணுமான்னு சொல்லிட்டு பிசிபி சொல்லியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆடிட்டாங்க. ஸோ ஆடி மேட்ச் செமிஃபைனல்ஸ் கூட வரல. அவங்க லீக் சூட்டோட போயிட்டாங்க. கடைசியா இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடக்கிற இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தவிர, ஐசிசி நடத்துற ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்ட தவிர, மத்த எந்த டோர்னமெண்ட்லயுமே 2013ல இருந்து 2012 வரைக்கும் தான் அவங்க ஆடியிருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான். இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் போகும். ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வரும். அதே மாரி ஸ்ரீலங்கா கூட போகும். அதே மாரி அ நியூசிலாந்து போவோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இங்கிலாந்து போவோம். இந்த மாரி இந்தியா இந்த கண்ட்ரிக்குலாம் போயிட்டு இந்த ட்ரை சீரிஸ் இப்ப கூட ரீசென்ட்டா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி டெஸ்ட் மேட்ச்லாம் நடந்திருக்கு. பட் இந்தியா, பாகிஸ்தான் நீங்க மேட்ச் கடைசியா எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2012, 2013 காலகட்டத்துல ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு மேட்ச்சுமே 2 டீமும் சேர்ந்து இந்த 3 மேட்ச் சீரிஸ், 4 மேட்ச் சீரிஸ், 5 மேட்ச் சீரிஸ் இந்த மாரி எதுவுமே அவங்க நடத்தல. இவங்க 2 பேரும் விருப்பப்படல. பிகாஸ் அப்பதான் 2 நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால பிரச்சனை எப்ப சுதந்திரம் பெற்ற அப்பயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை தான் நடந்தது. அதுவும் இந்த காஷ்மீர்ன்ற ஒரு பகுதினால பிரச்சனை இருக்கு. அத நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் சம்பந்தப்பட்டு பேசுறோம். கிரிக்கெட்ட பத்தி பார்க்கலாம். ஸோ 2013க்கு அப்புறம் 2 டீமுமே எதுவுமே நடத்தல. இப்ப ஐசிசி, அப்புறம் பிசிசிஐ, அதுக்கப்புறம் பிசிபி 3மே சேர்ந்து ஒரு இது எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இத விட்டுருங்க. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிய விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்தியா, பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாமே நான் கண்டக்ட் பண்ண போறோம். அது நியூட்ரல் வென்யூ. நியூட்ரல் வென்யூனா, இப்ப இந்தியாவுக்கும் அது அந்த வென்யூவா இருக்கும். அதே மாரி பாகிஸ்தானுக்கும் அது வென்யூவா இருக்கும். லைக் துபாய்ன்றது நியூட்ரல் வென்யூ. பாகிஸ்தானும் போலாம், இந்தியாவும் போலாம். நியூட்ரலா இருக்கும். அதே மாரி ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம். இலங்கைக்கும் போலாம். அது நியூட்ரல் வென்யூ. இப்ப இந்தியால நடந்தா அது இந்தியாவுக்கு மட்டும் தான் சாதகமா இருக்கும். அதே மாரி பாகிஸ்தான்ல ஒரு மேட்ச் நடந்தா அது பாகிஸ்தானுக்கு மட்டும் தான் சாதகமா இருக்கும். இப்ப நியூட்ரலா போட்டுறா 2 டீமுக்குமே நியூட்ரலா இருக்கும். எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. சோ ஆஃப்டர் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம்
இந்த 2 டீமுமே வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடத்த போது. அதுக்கப்புறம் வந்து ஓடி ஆட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து T20 ஆட போறாங்க. எங்க இந்தியாலயா, பாகிஸ்தான்லயான்னு கேட்டீங்கன்னா, 2மே கிடையாது. நியூட்ரல் வென்யூ. அது எந்த வென்யூ வேணாலும் இருக்கலாங்க. பக்கத்துல இருக்க நாடு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பக்கத்துல எந்த நாடு இருக்கோ, அது வந்து எந்த கண்ட்ரில வேணாலும் அத நடத்தலாம். இதுக்கு வந்து ஐசிசியே வந்து பர்மிஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிசிசிஐயும் பிளஸ் வந்து பிசிபி இருக்குல்ல, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. இவங்க 2 பேருமே வந்து ஒப்புதல் குடுத்துருக்காங்க. குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிலே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போல. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய இந்திய ரசிகர்களே வந்து என்ன வந்து ஒரு அன்ஃபேர்ன்னு சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து 2023 வேர்ல்டு கப் அப்ப வந்தது. ஏன் வந்து நாம வந்து பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ற இந்த டிராஃபி மேட்ச் மட்டும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு மட்டும் நம்ம வந்து போலன்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்களே நெறைய பேர் வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ நானும் அத வந்து நெறைய பார்த்தேன். பட் இங்க ஒரு பாயிண்ட் ஒரு திங்க் இருக்குங்க. ஸோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்டின்னா, நீங்க இந்தியால வந்து பாதுகாப்பு ஹெவியா இருக்குங்க. பிகாஸ் வந்து இந்தியா வந்து ஒரு பிராடர் கண்ட்ரி. இந்தியா வந்து 141 கோடிக்கு மேல வந்து பாப்புலேஷன் போயிடுச்சு. ஸோ சேஃப்டி வந்து இந்தியால இருக்கு. நீங்க பாகிஸ்தான கம்பேர் பண்றத விட இந்தியால வந்து அதிகமா சேஃப்டி இருக்கு. அப்ப வந்து பாகிஸ்தான்ல சேஃப்டி இல்ல அப்படின்னு நீ சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்தியாவும் நீங்க பாகிஸ்தான் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப சுதந்திரம் பெற்றதுலேருந்தே வந்து நெறைய 2 பேத்துக்குமே வந்து ஆகாது. ஸோ 2 பேத்துக்குமே வந்து நெறைய வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேள இந்தியா வந்து ஒருவேள வந்து பாகிஸ்தானுக்கு போறாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து துபாய்ல மேட்ச் நடக்கும். பாகிஸ்தானுக்கு போறாங்க. ஸோ போயிட்டு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா தான் வந்து இவங்க துபாய்க்கு வந்து கேட்டிருக்காங்களே தவிர, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போணும்னு சொல்லிட்டு மறுக்கல. ஸோ இந்த மாரி ஒரு பயம், ஒரு ஃபியர். ஸோ அவங்களே சொல்ட்டாங்க. இந்தியா அதாவது பிசிசிஐ வந்து ஐசிசி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பாகிஸ்தானுக்கு போல. ஸோ இதுல என்ன தெரியுது? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம், ஒரு ஃபியர் இருக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்களே தவிர, மத்தபடி வேற எந்த இதுக்கும் இல்ல. ஸோ பட் அன்ஃபேர் தான். ஸோ நானே வந்து ஒரு ஒரு நீ நியூட்ரலா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் தானே ஆகணும். இது வந்து நான் வந்து நியூட்ரலா நான் பார்க்குறேன். இதுவே நீங்க வந்து வேற விதத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட் தான்ப்பா. ஸோ அங்க வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து போக தேவையில்லன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து திங்க் பண்ணுவீங்க. பட் இங்க நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டூ பி அன்ஃபேர் தான். ஸோ நியூட்ரலா பார்த்தீங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு அன்ஃபேர் தான். பாகிஸ்தான் பிசிபி இருக்குல்ல, ஸோ அவங்களே வந்து வருத்தப்பட்டுருக்காங்க. நாங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் பாதுகாப்பு அதிகமா வந்து போடப்பட்டிருக்காங்க. எங்க வந்து கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டுல. பிகாஸ் வந்து மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ 15 நாள் வந்து மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாகிஸ்தான்ல நடக்க போகுது. ஸோ எல்லா டீமுக்குமே வந்து தனித்தனியா வந்து போலீஸ் புரொடெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு தரப்புல வந்து கூறப்பட்டுட்டு இருக்கு. பட் டூ பி அன்ஃபேர் தான். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அன்ஃபேரா இல்ல வந்து இந்தியா பண்ணது சரியா இல்லையா அப்படின்னு சொல்றத. எல்லாரும் வந்து எதிர்பார்த்த பிப்ரவரி 23 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் வந்து இந்த உலகமே வந்து எதிர்பார்த்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2023 இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்தியா தான் டாமினேட் பண்ணிருக்கு. பட் இந்த வாட்டி வந்து பாகிஸ்தான் டாமினேஷன் பண்ணுவாங்களா? நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க ரிமெம்பர் பண்ணணும். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குல்ல. அதுல யார் ஜெயிச்சான்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல்ல வந்து இந்தியா, பாகிஸ்தான் தான் போயிருக்காங்க. யார் ஜெயிச்சான்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ பி ஹானஸ்ட் 2023 வந்து ஆப்வியஸா வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2025 நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சண்டே வர சண்டேல மேட்ச் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க. ஸோ இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்குன்னே வந்து நெறைய ஒரு பேர் இருப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச பார்த்தா வந்து சூப்பரா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு இந்த ஓடிஐ பார்த்தா சூப்பரா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐசிசி நடத்துற ட்ராஃபீஸ் மட்டும் பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த ஐபிஎல் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி அதுவும் குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான்னாலே வந்து இந்த உலக நாடையே வந்து எதிர்பார்த்து இருப்பாங்க. குறிப்பிட்டு இந்த கிரிக்கெட் விளையாடுற ஒரு 30 கண்ட்ரி இருக்குல்ல. ஸோ அந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து இது வந்து எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. அது வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டூ பி ஹானஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி யார் ஜெயிப்பா? ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 யார் ஜெயிப்பான்னு சொல்றத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம்லாம் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வரும்? இந்த 4 டீம்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வரும்பா. அதுலேருந்து 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் போகும்பா. அந்த 2லேருந்து ஏதோ ஒரு டீம் வந்து சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்றது எந்த டீம் வந்து கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை, see you. Let's chill.